Hi guys, வணக்கம் வந்தனம் நமஸ்கார். This is Vishal. Welcome back to Vibe with Vishal channel's first vlog. எங்கடா இவன் பைக்கில் போயிட்டுருக்கான்னு தான் நினைக்கிறீங்க. கொஞ்சம் பெட்ரோலை போட்டு நம்ம எங்கேயும் போகல கைஸ். ஒரு சின்ன எக்ஸாம். ஸோ காலேஜ் வரைக்கும் போக வேண்டிய ஒரு சின்ன வேலை. நான் எப்போவுமே காலேஜ் போனால் கோயம்புத்தூர் வழியாக தான் போவேன். ஏன்னா அந்த ரோடு தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்படியே மாங்கரையில் சீனரி எல்லாம் அப்படியே ரசிச்சுட்டு அப்படியே போய்கிட்டே இருந்தேன். எப்போவுமே பைக்கில் ரைட் பண்ணும்போது அப்படியே அந்த ஹெல்மெட்டை போட்டு கிளாஸை போட்டு அப்படியே போகும்போதே ஒரு தனி சுகம் தான். மாங்கரையில் சீனரி ரசிச்சுட்டு அப்படியே போயிட்டே இருந்தேன். அப்புறம் ஒரு இடத்துல நிறுத்தி கூகுள் மேப் போடலாம் அப்படின்னு கூகுள் மேப்பெல்லாம் போட்டு ஜேர்னியை கண்டினியூ பண்ண தொடங்கிட்டேன் கைஸ். ஈவினிங் ஒரு 5 மணி இருக்கும். அப்படியே ஈவினிங் டைமில் சன்செட்லாம் பார்த்துட்டு அப்படியே போகிறக்கு செம்ம ஃபீல் கைஸ். அந்த சன்செட்டை பார்த்துட்டே வண்டியை ரைட் பண்ணிட்டு போகும்போது செம்ம ஃபீலாக இருந்துச்சு. அப்படியே ஒரு 6:30 இருக்கும்போதெல்லாம் நான் ஹாஸ்டல் ரீச் ஆகிட்டு எங்கடா போயிட்டுருக்கேன் அப்படின்னு தான் நினைக்கிறீங்க. எங்கேயும் இல்லைங்க, ஃப்ரெண்டு ரூமுக்கு தான். அவனை அடித்து துரத்திட்டு அவன் ரூமை நம்ம எடுத்துக்கணும். அப்படின்னா தான் நமக்கு நல்லது. அப்படியே நேராக இன்றைக்கி ரூமுக்குள்ளே போயிட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே படுத்து தூங்கிட்டேன் கைஸ். 6.5 hours later. குட் மார்னிங் காய்ஸ். அப்படியே எழுந்திரிச்சிட்டு பல்ல தேய்ச்சி ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் புக் எடுத்து தான் வாசிச்சுட்டு அப்படியே காலேஜ் கிளம்பிட்டேன் காய்ஸ். காலேஜ் பக்கம் போயே ரொம்ப நாள் ஆனனாலே அப்படியே போகிறக்கே ஒரு மாதிரி ஷையாக தான் இருக்குது. சரி நம்ம பைக் எடுத்துகிட்டு இப்போ தான் 2வது முறையாக காலேஜ் போகிறோம். அப்படியே வண்டி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே ஓட விட்டுட்டு அப்படியே நேராக காலேஜ் வந்து நம்ம எக்ஸாமே எழுதி முடித்து விட்டோம் காய்ஸ். எக்ஸாம்லாம் ஈஸியாக தான் இருந்துச்சு. அப்புறம் தான் கொஞ்சம் ஒரு மாதிரி மிஸ்ஸிங் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். எப்போவுமே ஃப்ரெண்ட்ஸுவாக தான் நான் இருப்பேன். எங்கள் இன்ஸ்டாகிராம் பக்கத்தை எடுத்து பார்த்தீங்கனாலே தெரியும், எப்போவுமே என் கூட என் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஆனால் இந்த தடவை போகும்போது நான் தனியாக தான் இருந்தேன். அதுவே ஒரு மாதிரி ஃபீல் ரொம்ப பேடாக தான் இருந்துச்சு. அப்படியே தனியாகவே ரொம்ப நேரம் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்போ தான் நமக்கு ஒவ்வொரு நினைவுகள் வந்துச்சு. சரி அந்த நினைவோடையே போய் ஒரு லைமை போடலாம் அப்படின்னு நம்ம எப்பவும் வரக்கூடிய கோகுலம் பேக்கரிக்கு வந்துட்டேன். நேராக வந்தது ஒரு மின்ட் லைம், அதுக்கப்புறம் ஒரு எக் பப்ஸ் ஆர்டர் பண்ணேன். அப்போ தான் எனக்கு ஒன்று ஞாபகம் இருந்துச்சு. எந்த ஒரு விஷயம் நம்ம கூட இருக்கும்போது அது நமக்கு பெருசாக தெரியாது. நம்மளை விட்டு போயிடுச்சு அப்படின்னா தான் அது பெருசாகவே தெரியும். இந்த காலேஜ் ட்ரிப்பில் நான் என்ன மிஸ் பண்ணேன்னா என் ஃப்ரெண்ட்ஸை மட்டும்தான் மிஸ் பண்ணேன். வேறு எதுவுமே மிஸ் பண்ணல. என்ன தான் காலேஜ் மாறி இருந்தாலும் சில மக்கள்லாம் மாறவே இல்லை. ரொம்ப நாளாக வீட்டிலேயே இருந்ததுக்கு அப்படியே கொஞ்சம் வெளியே வந்து ஜாலியாக இருந்துச்சு. அப்புறம் அப்படியே அங்கேருந்து பைக் எடுத்துகிட்டு நேராக ஹாஸ்டலுக்கு வந்துட்டேன். நான் சொல்லியிருந்தேன்லே என் ஃப்ரெண்டு, அது இவனை தான் இவன் ரூம்லேருந்து அடித்து துரத்திட்டு இவன் ரூமில் நான் இருக்கேன். 6.5 hours later. எஸ் காய்ஸ், த வெரி நெக்ஸ்ட் டே நம்ம இன்றைக்கி எங்கே கிளம்பிட்டோன்னா மறுபடியும் ஊருக்கு தான். காலையில் ஒரு 5 மணி இருக்கும். அப்படியே நம்ம கிளாஸஸ்ஸு எல்லாமே எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். அதுக்கு முன்னாடி ஒரு டீயை போட்டுடலாம் அப்படின்னு நேராக நம்ம எப்போ வர கோகுலத்துக்கு வந்துட்டோம். வந்து ஒரு டீயும் வந்துருச்சு. அப்படியே டீயை குடிச்சிட்டு நம்ம ரைடு ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ ஒரு அதிகாலை 6 மணி இருக்கும். செம்ம குளிர் கைஸ். வண்டி ஓட்டிகிட்டே இருக்கும். அப்படியே செம்ம குளிர். இந்த அங்கிளை ஏன் ஜூம் பண்ணி காட்டணுன்னு தான் நினைக்கிறீங்க. ரொம்ப நேரமாக ஆக்டிவாக ஸ்கூட்டி வச்சுட்டு நம்ம டயருக்குள்ளேயே விட்டுட்டு இருந்தார். யாருன்னு தெரியல அந்த அங்கிள். இந்த அதிகாலையில் ரைட் பண்ணக்கூடிய ஒரு ஃபீலே அது வேறு மாதிரி இருந்துச்சு கைஸ். அப்படியே சுற்றி எல்லா இடத்தையும் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு குளிரில் நடுங்கிட்டே அப்படியே போயிட்டு இருந்தேன் கைஸ். அப்புறம் தான் மதுக்கரை தாண்டி இந்த ஒரு ஆர்மி கேம்பை பார்த்தேன். அப்படியே யாரெல்லாம் அமரன் படம் பார்த்தீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் அப்படியே ரைடை கண்டினியூ பண்ணிட்டேன் கைஸ். அப்புறம் ஒரு 8:30 இருக்கும்போதெல்லாம் வீட்டுக்கு ரீச் ஆகிட்டேன். அப்போது ஓகே கைஸ், நெக்ஸ்ட் விலாகில் உங்களை பார்க்குறேன். என்னடா அவன் நெக்ஸ்ட் விலாகில் பார்க்கலாம் அப்படின்னு மறுபடியும் வந்துட்டான்னு நினைக்காதீங்க. ஒரு சின்ன சேனல் அப்டேட் சொல்லிட்டு போகணும் தான் கைஸ் வந்தேன். நம்ம புதுசாக ஒரு சேலஞ்ச் இனி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அந்த சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணணும்னா தினமும் நம்ம சேனலில் ஒரு ஷார்ட்ஸ் வரும். அது போக ஒரு வாரத்துக்கு ஒரு ஃபுல் வீடியோ வரும். ஓகே, டாட்டா பை பை, டேக் கேர் கைஸ். அப்புறம் அது என்ன சேலஞ்சுன்னு ஏதாச்சும் கெஸ் இருந்தால் அதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ்.